Hi students, welcome to our channel. 12th computer science students உங்களுக்கு எல்லா பப்ளிக் எக்ஸாம்ஸுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எல்லாருமே ஃப்ரீயாக இருப்பீங்க. இந்த டைமில் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக சாரி. பட் இது வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. அதுக்காக தான் இதை இப்போவே உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போது 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்து படித்த ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த குரூப் இருக்குது பார்த்தீங்களா? இந்த குரூப் எடுத்து படித்த பசங்களுக்கு இந்த காலேஜ் நீங்கள் 12th முடிச்சதுக்கப்புறம் காலேஜஸில் உங்களுக்கு என்ன மாதிரியான கோர்சஸ் எல்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க, எதெல்லாம் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இல்லாமல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கொடுக்கறதுக்காக தான் நான் இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப்டர் 12th நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ்க்கு காலேஜுக்கு என்னென்ன கோர்சஸ் எல்லாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை பார்க்கறதுக்கு முன்னால நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, ஸோ கேட்டகரி வைஸ் நான் உங்களுக்கு எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நமக்கு ஆப்வியஸாக தெரிஞ்சது என்ஜினியரிங் கோர்சஸ், பிஇ பிடெக் கோர்சஸ். சரியா? இதனுடைய டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 4 years, 4 வருஷம் நீங்கள் படிக்கிறது மாதிரி இருக்கும். நீங்கள் படிக்கிறதுக்கு எந்த என்ஜினியரிங் கோர்சஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அப்புறம் ட்ரிபிள்இ, இசிஇ, சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், பெட்ரோலியம் இன்ஜினியரிங், டெக்ஸ்டைல், மெரைன் இன்ஜினியரிங். ஸோ இந்த என்ஜினியரிங் கோர்சஸ் எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணி படிக்கலாம். இது எல்லா கோர்சஸுடைய டியூரேஷனுமே உங்களுக்கு 4 years தான். இதுல உங்களுக்கு 2 கேட்டகரி இருக்குது. ஆல் இந்தியா கோட்டா, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டேட்லையும் கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கும், கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் இருக்கும் இல்லையா? இப்போ நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி தான் நமக்கு என்ன பண்ணுறாங்க, என்ஜினியரிங் கோர்சஸ்க்கான அட்மிஷன் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுறாங்க. இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லையும் யூனிவர்சிட்டி, கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் இருக்கும், கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த கவர்மெண்ட் காலேஜஸில் எங்கே வேணாலும் நம்ம போய் ஜாயின் பண்ணலாம். அதுக்கு நம்ம எழுத வேண்டிய எக்ஸாம் தான் என்னது, ஜேஇஇன்னு சொல்லுவோம், ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒவ்வொரு வருஷமும் 2 தடவை கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த எக்ஸாம் எழுதி அது நம்ம மார்க் எடுக்கிறோம் இல்லையா? ஸோ எவ்வளோ மார்க் எடுக்கிறோமோ அந்த மார்க்கை பேஸ் பண்ணி இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஸ்டேட்டில் வேணாலும் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜஸில் நம்மளால் அட்மிஷன்ஸ் வந்து வாங்க முடியும். இது ஒன்று. தமிழ்நாட்டிலையும் வாங்கலாம். அதே எக்ஸாம் மூலமா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டிலையும் குறிப்பிட்ட சீட்ஸ் வந்து அதுக்குன்னு ஒதுக்கி வச்சிருப்பாங்க, அதில் நம்ம வாங்கிக்கலாம். 2வது டிஎன்இ, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காலேஜஸ், கவர்மெண்ட் காலேஜஸாக இருக்கட்டும், எய்டட் காலேஜஸா இல்லை கான்ஸ்டியூவன்ட் காலேஜஸ், செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜஸ், இந்த மாதிரி எல்லா காலேஜஸ்லையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காலேஜஸில் நீங்கள் இன்ஜினியரிங் சீட் வாங்கணும் அப்படின்னா அது தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் மூலமாக தான் வாங்கணும். அதை டோட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட் தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸை வருஷம் 12th எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டக்ட் பண்ணுவாங்க. இது எந்த மார்க்கை பேஸ் பண்ணி உங்களுக்கு நடக்கும்னா, உங்களுக்கு தேவையானது 3 மார்க், ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ். இந்த 3 மார்க்கையும் கட் ஆஃப் கால்குலேட் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த அட்மிஷன்ஸ் வந்து நடக்கும். சரியா? ஸோ என்ஜினியரிங் அண்டு பிடெக் கோர்சஸ், இது யூனிவர்சிட்டி காலேஜஸ் இருக்குது, கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது, எய்டட் காலேஜஸ் இருக்குது, கான்ஸ்டியூவன்ட் காலேஜஸ் இருக்குது, செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் இருக்குது. மோர் தென் 500 காலேஜஸ் தமிழ்நாட்டில் மட்டும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. சரியா? ஸோ இதான் வந்து பிஇ பிடெக் கோர்சஸ் பற்றின டீட்டெயில்ஸ். அடுத்து பிஆர்க், பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர். இதனுடைய டியூரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 வருஷம், 5 years நீங்கள் படிக்கிறது மாதிரி இருக்கும். இதுலேயும் நம்ம இங்கே பார்த்த மாதிரியே ஆல் இண்டியா கோட்டாவும் இருக்குது, தமிழ்நாடு கோட்டாவும் இருக்குது. இந்த ஆல் இண்டியா கோட்டாவில் நீங்கள் உங்களுக்கு சீட் எடுக்கணும் அப்படின்னா இங்கே எப்படி நம்ம ஜேஇஇ எக்ஸாம் எழுதணுமோ அந்த மாதிரி இங்கே நேட்டான்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் எழுதணும். அந்த எக்ஸாம் எழுதினா மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஆல் இந்தியா கோட்டாலையும் சீட் வாங்க முடியும். தமிழ்நாட்டில் நீங்கள் சீட் வாங்குறதுனாலும் கண்டிப்பாக அந்த எக்ஸாம் எழுதிருக்கணும். அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதாமல் உங்களால் பிஆர் கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணவே முடியாது. இங்கே வந்து உங்களுக்கு இந்த தமிழ்நாட்டில் டிஎன்இஏ டோட் தான் வந்து உங்களுக்கு அந்த கவுன்சிலையும் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், நேட்டா எக்ஸாம் எழுதியிருக்கணும். ஏன்னா உங்களுக்கு தமிழ்நாடு அட்மிஷனுமே எப்படி நடக்கும்னா இந்த நேட்டா மார்க்கை பேஸ் பண்ணி தான், ப்ளஸ் 12th மார்க்.
12th மார்க்னா உங்களுக்கு இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட் இங்க மாதிரி கிடையாது. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் மார்க் மட்டும் எடுத்துக்கிற மாட்டாங்க. டோட்டல் மார்க் எடுத்துக்கிடுவாங்க. நீங்க 600 மார்க்குக்கு எழுதுறீங்க இல்லையா, 600 மார்க்குக்கு எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்களோ அந்த மார்க்கை அப்படியே எடுத்துக்கிடுவாங்க. பிளஸ் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் உடைய மார்க்கையும் சேர்த்து உங்களுக்கு அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வந்து போடுவாங்க. இதுவும் வந்து உங்களுக்கு 12th எக்ஸாம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வந்து இந்த இன்ஜினியரிங் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள்லயே பிஆருக்கும் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இங்கேயே உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜஸும் இருக்கு, செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸும் இருக்குது. அடுத்து பேராமெடிக்கல். இந்த பேராமெடிக்கல்ன்றது உங்களுக்கு பயாலஜி சம்மந்தப்பட்டது தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க. பட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குனும் ஒரு சில கோர்சஸ் இருக்கு பேராமெடிக்கல்ல. எழுதியிருக்கேன் பாருங்க. டிப்ளமா கோர்சஸும் இருக்குது, டிகிரி கோர்சஸும் இருக்குது. டிப்ளமா கோர்சஸ்ல பாத்தீங்கன்னா டிப்ளமா இன் ஃபார்மசி இது 2 இயர்ஸ் கோர்ஸ், டிப்ளமா இன் ஆப்டோமெட்ரி 2 இயர்ஸ் கோர்ஸ், பிஃபார்ம் 4 இயர்ஸ், பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி 4 இயர்ஸ், பிஎஸ்சி மெடிக்கல் சோசியாலஜி 3 இயர்ஸ், பிஏஎஸ்எல்பி 4 இயர்ஸ். ஸோ இந்த கோர்சஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் குரூப்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க தாராளமா சேரலாம். இதுக்கு வந்து உங்களுக்கு அட்மிஷன்ஸ் எப்படி நடக்கும்னா வருஷம் தமிழ்நாட்டினுடைய ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க இல்லையா, மக்கள் நல்வாழ்வுத்துறை. ஸோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கான கவுன்சிலிங் வந்து வருஷம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்குன்னு தனி ப்ரொசீஜர் இருக்குது. டிகிரி டிப்ளமோ ரெண்டுக்குமே உங்களுக்கு எந்த மார்க்குடைய பேசிஸ்ல இந்த கோர்சஸ்ல நீங்க அப்ளை பண்றதுக்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் இந்த 3 மார்க்குடைய பேசிஸ்ல தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கான அட்மிஷன்ஸ் வந்து உங்களுக்கு நடக்கும். இது கட் ஆஃப் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. சரியா? ஸோ இந்த பேராமெடிக்கல் கோர்சஸும் நீங்க என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். அடுத்ததா அக்ரி கோர்சஸ். எப்படி பேராமெடிக்கல் கோர்சஸும் ஒரு சிலது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு கொடுத்துருக்காங்களோ அதே போல அக்ரி கோர்சஸும் ஒரு சிலது இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு ஒரு 4 கோர்சஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, பிடெக் எனர்ஜி அண்ட் என்வாயர்மெண்டல் இன்ஜினியரிங், டிப்ளமா இன் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங். இந்த 4 கோர்சஸும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபர்ஸ்ட் குரூப்ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். இதனுடைய டியூரேஷன் வந்து 4 இயர்ஸ், 4 வருஷ கோர்ஸ். இங்கேயும் உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டாவும் இருக்குது, தமிழ்நாடு கோட்டாவும் இருக்குது. ஆல் இண்டியா கோட்டாவுக்கு இங்க நீங்க எழுதக்கூடிய எக்ஸாமுக்கு பேரு ICAR. இவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த எக்ஸாமோட மார்க்கை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஆல் இண்டியா லெவல்ல இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்டினுடைய கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ்லேயும் உங்களுக்கு வந்து அட்மிஷன்ஸ் வந்து நடக்கும், இன்க்ளூடிங் தமிழ்நாடு யூனிவர்சிட்டி. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜஸ், செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ்லாம் உங்களுக்கு அட்மிஷன் போடுறது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி. இவங்க தான் என்ன பண்ணுவாங்க வருஷம் இந்த அட்மிஷன்ஸ் வந்து உங்க இந்த கண்டக்ட் பண்ணுவாங்க கவுன்சிலிங். இது வந்து உங்களுக்கு எந்த மார்க்கை பொறுத்துனா அதே தான் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் இந்த 3 மார்க்கை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அந்த அட்மிஷன்ஸ் வந்து நடக்கும். இதெல்லாமே வந்து மேஜர் கோர்சஸ். இது போக ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ், கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸும் இருக்குது, செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸும் இருக்குது. கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்ல அட்மிஷன் பண்றதுக்கு டிஎன் காசான்னு சொல்லிட்டு ஒரு அட்மிஷன் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அட்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ அதை வந்து நம்ம போகணும்னா அந்தந்த சப்ஜெக்ட்ல நம்ம என்ன மார்க் எடுத்திருக்கோமோ அதை பொறுத்து நமக்கு வந்து அட்மிஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. நமக்கு என்னென்ன கோர்சஸ்லாம் அவைலபிளா இருக்குன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பிஎஸ்சி பிசிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி மேத்ஸ், பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ், பிஎஸ்சி ஃபேஷன் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், இது மாதிரி இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்கு. சரியா? இப்போ நீங்க பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் அப்ளை பண்றீங்கன்னா மேத்ஸ் மார்க் வச்சு உங்களுக்கு கவுன்சிலிங் நடக்கும். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அப்ளை பண்றீங்கன்னா கெமிஸ்ட்ரி மார்க் வச்சு உங்களுக்கு கட் ஆஃப் வச்சு அந்த அட்மிஷன்ஸ் வந்து நடக்கும். ஸோ இதை என்ன கோர்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த மார்க் பொறுத்து உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வந்து போடுவாங்க கவர்மெண்ட் காலேஜஸில். செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸில் அந்தந்த காலேஜஸில் நம்ம போய் டைரெக்டாகவே என்ன பண்ணிக்கலாம், ஃபீஸ் கட்டி நம்ம சீட்ஸ் வந்து நம்ம அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சரியா? ஸோ தட்ஸ் இட். இதான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான காலேஜ் கோர்சஸ் அவைலபிள், மேஜர் காலேஜ் கோர்சஸ் அவைலபிளாக இருக்கக்கூடியது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இது மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியாத இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிய வச்சுக்கிறீங்க. ஸோ தேங்க்யூ.